பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1 அதிகாரம் 38 வசனம் இப்படியாய் கூறுகிறது: அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்பதாக. நான் ஆண்டவருக்கு அடிமை, ஐ ஆம் த லார்ட் சர்வெண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். காபிரியல் தூதன் மரியாளிடம், நீ கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றாய், ஆகையால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்ற வேளையில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளவர் தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார் என்றும், உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்றும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் கூறினான். அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று தன்னை பூரணமாய் அர்ப்பணித்தாள். மரியாள் ஏற்கனவே யோசேப்பிற்கு நியமிக்கப்பட்டவள். இஸ்ரவேலில் விவாக நியமனம் என்பது மிகவும் முக்கியமானது. அது மரணத்தின் மூலம் அல்லது சட்டப்படி விவாகரத்தின் மூலம் மட்டும் ரத்து செய்ய முடியும். ஆனால் மரியாள் அதை குறித்து யோசிக்காதபடிக்கு, சமுதாயம் என்ன நினைக்கும் என்று கவலைப்படாதபடி, ஆண்டவர் தன்னை குறித்து கொண்ட சித்தத்தை தேவதூதன் மூலம் அறிந்தவுடன் அவருக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அறிக்கையிட்டு தன் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தினாள். ஆகையால் இன்று மரியாளை கிருபை பெற்ற பாத்திரமாய் பாக்கியவதியாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பேசுகிறவர். உலகத்தில் காணப்படுகிற மற்ற புத்தகங்களுக்கும் வேத புத்தகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய ஜீவன் காணப்படுகிறது. ஆகையால் வேத வார்த்தைகள் நம்மோடு பேசும். வேதத்தை வாசிக்கும் போதும், செய்திகள் கேட்கும் போதும், பாடல்கள் மூலமும், சூழ்நிலைகள் மூலமும் மற்றும் பலவிதங்களில் கர்த்தர் நம்மோடு பேசி உணர்த்துகிறவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்து ஜீவிக்க பழகுங்கள். வேதம் சான்று அளிக்காத எந்த காரியங்களையும் செய்யாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சிந்தை உங்களுக்குள் காணட்டும். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள். மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததைப் போல அவருடைய வார்த்தைக்கு உங்களை பூரணமாய் ஒப்பு கொடுங்கள். அப்போது கர்த்தர் உங்களையும் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மரியாள் தன்னை பூரணமாய் அர்ப்பணித்தது போல இந்த பண்டிகை காலங்களில் ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த பண்டிகை காலங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.